ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தி ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு மோட்டிவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி அந்த செக்கரில் இருக்கக்கூடிய அந்த சென்டரில் வரக்கூடிய அந்த மோட்டிவோட டிசைன் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் 5mm பீடை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சென்டரில் 5mm பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸில் ப்ரிசோ எடுத்திருக்கேன். ப்ரிசோவை 2 ஸ்டிச் பண்ணுறேன். ஏன் நம்ம 2 தான் ஸ்டிச் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம். ஏன் அப்படின்னா நம்ம 2 ஸ்டிச் பண்ணால் தான் அது வந்து ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். சுகர் பீட்ஸில் எது பெஸ்ட்டுன்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க மேலே வர ஐக்கானை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபினிஷிங்காக நான் நாட் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம நாட் போட்டு முடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம நாட் பண்ணால் தான் அது ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். சுகர் பீடை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3mm பீடை ஸ்டிச் பண்ணுறோம். 3mm பீடை எப்படி ஸ்டிச் பண்ணணும், பீட்ஸை மொத்தத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணணும், பேசிக் ஸ்டிச்சஸ் எப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன்னா அதில் பீட்ஸுங்களாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபுல் டுட்டோரியலாகவே நான் போட்டிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 6 பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 6 பீட்ஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் எண்ணாட் பண்ணிக்கிறேன். எண்ணாட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரும்போது நான் ஒரு 4mm ப்ளஸ் ஒரு சுகர் பீட் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது சூப்பராக அழகாக வந்துருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே வரும்போது சேம் அதே 4mm பீடை வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். 4mm பீடு தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளோட இஷ்டம் தான். நம்ம 3mm பீடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். ஸோ எனக்கு 4mm கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் 4mm ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் 3mm ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மோட்டிவ் டிசைன் முடிஞ்சிருச்சு. பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். அதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.